வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். வறட்சியினால் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிப்பு. தற்பொழுது நிலவும் வானிலையில் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். வளிமண்டலவியல் திணைக்களம். நாடளாவிய ரீதியில் உள்ளூராட்சி மன்ற பிரிவுகளில் விசேட திண்ம கழிவு முகாமைத்துவ செயற்திட்டத்தினை அமுல்படுத்துவதற்கு உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் நடவடிக்கை. நக்கல்ஸ் காடு உள்ளிட்ட புன்னஸ்கிரி மலைப்பகுதியில் பரவிய தீ இதுவரை கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்படவில்லை என போலீசார் தெரிவிப்பு. துருக்கியின் புதிய ஜனாதிபதியாக எர்டோகன் தெரிவு. இனி விரிவான செய்திகள். கண்டி உடவத்த கெலே வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீராம விகாரையில் புனரமைக்கப்பட்ட பிக்குகளின் விடுதி அவர்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. கண்டி மாவட்டத்தின் மிக பழமையான விகாரையாக உடவத்த கெலை ஸ்ரீராம விகாரை கருதப்படுகிறது. நேற்று பிற்பகல் விகாரைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அங்கு இடம்பெற்ற சமய வழிபாடுகளில் கலந்து கொண்டதை அடுத்து விகாரையின் பிக்குகள் விடுதியை திறந்து வைத்தார். சுமார் 702 வருடங்கள் பழமையான இந்த விகாரையின் பிக்குகள் விடுதியின் புனர் நிர்மாணத்திற்காக மத்திய கலாசார நிதியத்தினால் 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் வானிலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டருக்கும் அதிகமானதாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய சப்ரகமுவ மேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யும். மழை பின்னர் வடமேல் மாகாணத்துக்கும் பரவக்கூடும். சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் நாட்டின் பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிரதேசங்களின் பல இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். 6 மாகாணங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சியினால் 16,20,600 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. 4,68,329 குடும்பங்களை சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா, தென் மற்றும் வடமேல் ஆகிய மாகாணங்களே வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. பிபில கொடசர பியங்கல ரஜ மகாவீர விகாரிலிருந்து கொள்ளையிடப்பட்ட தங்க மூலம் பூசப்பட்ட புத்த பெருமானின் சிலை மீண்டும் இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. வில்கமுவா போலீஸ் நிலையத்திலேயே இந்த சிலை வைக்கப்பட்டிருந்தது. மிக பழமை வாய்ந்த பிபில கொடசர பியங்கல ரஜமகா விகாரையிலிருந்து கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இந்த சிலை கொள்ளையிடப்பட்டிருந்தது. இந்த சிலை அதே ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் 3 கைது செய்யப்பட்டிருந்தனர். சுமார் 106.400 கிலோகிராம் எடையை கொண்ட இந்த சிலை 2 அடி உயரத்திலானது. தங்கமுலாம் பூசப்பட்ட குறித்த சிலை கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரின் வீட்டு முற்றத்தில் அமைக்கப்பட்ட தண்ணீர் தொட்டில் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட சிலை இதுவரை காலமும் வில்கமுவ போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டு நேற்றைய தினம் விகாரைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த சிலை விகாரையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சிரச ஊடக வலையமைப்பினால் பாரிய உதவிகள் செய்யப்பட்டன. ஊடகத்தின் ஊடாக நாட்டு மக்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. அதனால் பாரிய அர்ப்பணிப்பு செய்யப்பட்டதாகவே நான் கருதுகின்றேன். அதனாலேயே சிலையை தேடுவதற்காக பலரும் பல விதத்தில் உதவி செய்தனர். இந்த மாகாணத்தில் பௌத்த பிக்கு என்ற வகையில் எமது கிராம மக்களின் சார்பாகவும் சிரச ஊடக வலையமைப்புக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். සතුට ප්‍රසාදි මේලා අපි ස්තුතිපූර්වක ප්‍රකාශ කරන්න ඕනේ. நாடளாவிய ரீதியில் உள்ளூராட்சி மன்ற பிரிவுகளில் விசேட திண்ம கழிவு முகாமைத்துவ செயற்திட்டத்தினை அமுல்படுத்துவதற்கு உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. 3R எனப்படும் இந்த விசேட செயற்திட்டத்தின் மூலமாக திண்ம கழிவுகளை முகாமைத்துவம் செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய திண்ம கழிவு முகாமைத்துவ உதவி நிலையம் குறிப்பிட்டுள்ளது.
திண்ம கழிவுகளை குறைத்தல், கழிவுகளை மீள்பாவனைக்கு உட்படுத்துதல், மீள் சுழற்சிக்கு உட்படுத்துதல் ஆகிய 3 கருப்பொருட்களை மையமாக கொண்டு இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் சிறுவர் தொழிலாளர்கள் அற்ற பிராந்தியங்களாக மாற்றுவதற்கான செயற்திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த செயற்திட்டம் ரத்தினபுரி மாவட்டத்தில் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் காமினி லோக்குகே குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்கள் தொழிலில் அமர்த்தப்படுவதை தடுப்பதற்கான திட்டத்தை அடுத்ததாக அம்பாறை மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சு உத்தேசித்துள்ளது. நக்கிள்ஸ் காடு உள்ளிட்ட ஹுன்னஸ்கிரி மலைப்பகுதியில் பரவிய தீ இதுவரை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று அதிகாலை ஏற்பட்ட தீயினால் பாரிய அளவான நிலப்பரப்பு அழிவடைந்துள்ளது. இருப்பினும் அநேகமான பகுதிகளில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் தீ தொடர்ந்து பரவியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இந்த தீயினால் சுமார் 200 ஏக்கர் நிலப்பரப்பு நேற்று தீக்கிரையாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. காட்டு யானைகளினால் வீடுகள் சேதமாக்கப்பட்டுள்ள காரணத்தினால் வில்கமுவ ரத்கரவில் பகுதி மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். சுமார் 2 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் வீடுகளை புனரமைக்க இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் முன்வரவில்லை என அந்த பகுதி வாழ் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வில்கமு ரத்கரல்வெவ பகுதியில் உள்ள 5 வீடுகள் சுமார் 2 மாதங்களுக்கு முன்னர் காட்டு யானைகளினால் சேதமாக்கப்பட்டுள்ளன. இந்த விடயம் குறித்து வில்கமுவ பிரதேச செயலாளர் நிஷாந்த தினிப்ரியவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இந்த வீடுகளுக்கு ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டுள்ளதுடன் அந்த அறிக்கைகள் அனைத்தும் வனவிலங்கு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் வட மாநிலமான உத்தரகாண்டின் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்ட 10 வயது சிறுவனை போலீசார் மீட்டுள்ளனர். இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக பெருக்கெடுத்தோடிய அஸ்லி கங்கை ஆற்றில் 10 வயது சிறுவன் அடித்து செல்லப்பட்டுள்ளான். குறித்த சிறுவன் தனது 3 நண்பர்களுடன் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது மழையின் காரணமாக ஆற்று நீர் பெருக்கெடுத்து ஓடியுள்ளது. இதன்போதே சிறுவன் நீரில் அடித்து சென்றுள்ளதோடு ஏனைய 3 சிறுவர்களும் தப்பியுள்ளனர். ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்ட சிறுவன் குன்றுகளுக்கிடையில் சிக்கியிருப்பதை கண்ட பெண்கள் சிலர் போலீசாரிடம் முறையிட்டுள்ளனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் பொதுமக்களின் உதவியுடன் சிறுவனை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். இந்தியாவில் பெய்து வரும் பருவப்பேட்சி மழையினால் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவுகளால் பல மக்கள் பலியாகியுள்ளனர். உத்தரகாண்ட் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் முதல் பெய்து வரும் மழையினால் 6000 மக்கள் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றான மாட்டு வண்டி சவாரி இன்றும் நாட்டில் உள்ளமை மன மகிழ்வை தருகின்றது. வடக்கில் தற்போது இந்த மாட்டு வண்டி சவாரி இடம்பெறுகின்றமை கலாச்சாரம் முன்னேற்றம் அடைவதற்கான சான்றாக அமைந்துள்ளது. தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றும் தமிழர் கலாச்சார விளையாட்டுகளில் ஒன்றுமான மாட்டுவண்டி சவாரி இன்றும் வடக்கில் நிலை கொண்டுள்ளமை மகிழ்வை தருகின்றது. உழவனுக்கு துணையாக நின்று உழைக்கும் காளைகளை கொண்டு தமிழன் அன்று இவ்வாறான வீர விளையாட்டுகளை விளையாடி வந்ததாக சான்றுகள் கூறுகின்றன. தமிழகத்தை போன்று இலங்கையில் தமிழர் வாழும் பகுதிகளிலும் குறித்த வீர விளையாட்டுக்கு பெரும் வரவேற்பு இருந்து வருகின்றமை யாவரும் அறிந்ததாகும். குறிப்பிடக்கூடிய காலங்களில் மன்னார் மாவட்டத்தில் அதிகமாக குறித்த நிகழ்வுகள் நடைபெற்றதாகவும் தற்போது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் நடைபெற்று வருவதாகவும் மாட்டுவண்டி சவாரியில் ஈடுபட்ட முதியவர் ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இந்த மாட்டுவண்டி சவாரி பாரம்பரியமாக தமிழ் மக்கள் காலங்காலமாக செய்து கொண்டு வந்தது. ஆரம்ப காலத்தில் ரோட்டு சவாரி என்று தான் சொல்லுவார்கள். அதாவது 2 ஜோடி மாடுகளுக்கு தான் சவாரி, ஒரு மாடு தான் கவர்மெண்ட் சொல்லுவார்கள். அது காலப்போக்கில் திரவை சவாரியாக மாறியிருக்கிறது. அதுவும் தற்பொழுது நன்றாக குறைந்து கொண்டு வந்து விட்டது. மன்னார் மாடுகளை தான் ஆரம்ப காலங்களில் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இப்பொழுது எல்லா இடத்து மாடுகளும் சவாரிக்கு ஒழுங்கு கொடுக்கிறார்கள்.
விசுவமட பகுதியில் அமைந்துள்ள மாட்டுவண்டி சவாரி திடலில் இந்த போட்டி இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட மாட்டுவண்டி சவாரி சங்கத்தினர் முயற்சியால் குறித்த வீர விளையாட்டு இளைஞர்கள் மத்தியில் புகழ் பெற்றுள்ளது. தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டில் ஒன்றான மாட்டுவண்டி சவாரி, ஆகவே அதை நாங்கள் அழிய விடாது பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இதை தொடர்ந்தும் நடத்துகிறோம். இதுபோன்ற தமிழரின் வீர விளையாட்டுகளும் கலாசார விளையாட்டுகளும் மழுங்காமல் காக்க வேண்டியது ஒவ்வொருவரதும் கடமையாகும். 99வது தேசிய கனிஷ்ட டென்னிஸ் சாம்பியன் தொடர் இன்றும் நடைபெறுகின்றது. இதற்கான ஊடக அனுசரணையை ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வழங்குகின்றது. மழை காரணமாக இன்று போட்டி ஆரம்பிக்க சில நேரம் தாமதமாகியது. 5 வயது பிரிவுகளில் இடம்பெற்ற போட்டிகளில் இதுவரை 750க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கு பெற்றனர். 12, 14, 16 மற்றும் 18 வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் இன்றைய போட்டிகள் இடம்பெறுகின்றன. இலங்கை டென்னிஸ் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள இந்த போட்டிகள் எதிர்வரும் 24ஆம் தேதி நிறைவடைய உள்ளன. அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.